அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க 2 அப்புறம் மட்டன் வதக்கிறதுக்கு 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிறோங்க. அப்புறம் ஸ்பைசஸ் எடுத்துக்கிறோங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், பெருமிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஸ்பைசஸை சேருங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை நல்லா வேக விடுங்க. நல்லா அது ப்ரௌனிங் கலரில் மாறணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. பொதுவாகவே நம்ம மட்டன் குழம்பு வைக்கையில் நல்லா வெங்காயத்தை நல்லா ஒரு ப்ரௌனி கலராக ஒரு நார்மலான பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வெந்து வரணும். நல்லா வேக விடுங்க. வெந்து வந்தோடனே நல்லா வேக விட்டுட்டு இப்போ நம்ம அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணி இப்போ அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெறுமிளகாய் தூள் எடுத்து வச்சோம்ல 1 ஸ்பூனு, அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாடைகள் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மட்டன் மசாலா அதுவும் ஆட் பண்ணுங்கள். மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தால் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுவும் போடுங்க. ஏன்னா அந்த மட்டனில் நல்லா அந்த பிரியாணி அந்த மட்டன் கல்யாண வீட்டுகளில் சமைக்கிற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் தயிர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா அந்த கிரேவி அந்த குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக அந்த பிரியாணிக்குள்ளே டேஸ்ட்டு அந்த கல்யாண வீடுகளில் போடுற மட்டன் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரியே நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. நல்லா அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. அந்த மட்டன் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த மட்டன்லேருந்து தண்ணி விடும். நல்லா அந்த வெங்காயம் நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகி நல்லா அதில் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா அதில் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் அதில் வேக விடுங்க. அந்த மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் விடும். விட்டதுக்கப்புறம் வேக வச்சுட்டு நல்லா இன்னொரு தடவை ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா அதை அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஒயிட் ரைஸ்க்கெலாம் நம்ம இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவதில் உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா நெய் சோறு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு நல்லா வதங்கியதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக விடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு மட்டன் வேகணுமோ அந்த அளவுக்கு வேக விடுங்க. நம்ம குக்கரில் பொதுவாக போட்டோம்னா பொதுவாகவே குக்கரில் நம்ம இது பண்ணையில் அந்த அளவுக்கு மட்டனோட
அந்த டேஸ்ட் நமக்கு நிற்காது. ஆனால் இந்த மாதிரி சட்டியில் வேக வைக்கையில் கடாயில் நமக்கு அந்த மட்டனோட டேஸ்ட்டும் ருசியும் நல்லா அந்த எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம அந்த மட்டனை வந்து வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மட்டன் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு 180% வெந்ததுக்கப்புறம் ஒரு 20% வேக வேண்டியது இருக்கையில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தலைப்பால் அதை ஆட் பண்ணிடுங்க. பொதுவாகவே நம்ம மட்டன் குழம்பு வைக்கையில் இந்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணியில் அந்த மசாலாவோட தன்மைகள்லாம் நமக்கு தெரியாமல் நல்லா எடுத்து கொடுக்கும் ருசியை. இப்போ நல்ல மட்டன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் பால் ரசம் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லப்போகிறேன். பொதுவாக அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியலை, நான் சொல்கிறேன். பூண்டை தட்டி எடுத்துக்கிறேங்க, பச்சை மிளகாய் தட்டி எடுத்துக்கிறேங்க, மிளகு சீரகம் தட்டி எடுத்துக்கிறேங்க, அப்புறம் 2 தக்காளி, ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய் பால், புளி கரைசல். இப்போ புளி கரைசலில் இந்த 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க இந்த தக்காளி பழத்தை. இப்போ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுந்து கடலைப்பருப்பு அதுகளை வந்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோன்னு அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுங்க, அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள். நல்லா அதை கொஞ்சம் வதக்குங்க. நல்லா கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரக சோம்பு, மிளகு அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு நல்லா அதை வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த பச்சை வாடைகள்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன், எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அது இதானதுக்கப்புறம் நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிற புளி கரைசலை, தக்காளி பழம்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கிறத அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. நமக்கு அந்த புளிப்பும் இருக்கணும், அதே சமயம் தண்ணியும் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. கொதி வரணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து எப்போவுமே ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா புளி கடுத்து போயிடும், பட் டேஸ்ட் இல்லாமல் போயிடும், கசப்பு தன்மை உண்டாயிரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சைடில் இந்த பபுள்ஸாக வருது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் இருக்குல்ல, கெட்டியான தேங்காய் பால், அந்த பாலை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணி விட்றணும். அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி. பொதுவாக நம்ம இந்த மட்டன் குழம்புலாம் வச்சோம்னா இந்த தேங்காய் பால் ரசத்தோடு நம்ம வச்சு சாப்பிடையில அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த தேங்காய் பால் ரசமும் அந்த மட்டன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க சாப்பாடை பரிமாறலாம். இப்போ நமக்கு மட்டன் குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா அது மட்டன் வந்து நல்லா நல்லா வெந்து உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து நம்ம மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறலாம் வாங்க சாப்பாடை. ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பரிமாறுங்க, அந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறோங்க. ஒயிட் ரைஸ் வச்சு
அதில் இப்போ மட்டன் நம்ம செஞ்சு வச்ச மட்டனை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. அப்படியே அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா அது இதானோன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து நல்லா அப்படியே சுண்டி அந்த குழம்பு அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு நம்ம மட்டன் 2 பீஸ் எடுத்து வச்சு நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடையில உண்மையாகவேங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மட்டன் குழம்பும் இந்த தேங்காய் பால் ரசத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக முஸ்லீம்ஸ் வீட்டு கல்யாணத்துலலாம் இந்த மாதிரி மட்டன் கிரேவி இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு வச்சு இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம், ஒயிட் ரைஸு இல்லாட்டி நெய் சோறு இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.